ஆய்வு மைய அறிவிப்பு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், கோவை, தேனி, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. விவரங்கள். பாலா, தமிழகத்தில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய நேரங்கள்ல தரைக்காற்றினுடைய வேகம் என்பது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நாளைய தினம் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி, வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட அந்த வடகடலோர மாவட்டங்களுக்கு 18ஆம் தேதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று தற்போது 17ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 18ஆம் தேதியை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை 19ஆம் தேதி பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆகிய 2 மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. 20ஆம் தேதியும் இந்த 2 மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. 22ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை கனமழைக்கான எச்சரிக்கை என்பது பல்வேறு மாவட்டங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாழவே விவரங்களுக்கு நன்றி லிபிகா.